எந்த விதத்துலையும் நீங்கள் ஏழையோ பணக்காரனோ கிடையாது. நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல இழந்த வாழ்க்கையை மீட்டு பெறணும். நினச்சதோட பெரிய வாழ்க்கையை வாழணும். உன்னால் முடியும், ஏன்னா நீ உயிரோடு இருக்க. நான் சத்தியம் பண்ணி தரேன். ஆனால் நான் சொல்கிறத ஒரு நாளாவது செய்ய முயற்சி பண்ணணும்னு கேட்குறேன். பொருளையும் அருளாக்கும் வரம் ஞானம். என்கிட்ட ஃபோன் இருக்குது, அது ஒரு பொருள். அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் அது அருள். யாருக்காவது புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியும். ஒரு ஃபிசிக்கல் ஃபோன், இந்த ஃபிசிக்கல் பாடி உள்ள இருக்க இன்விசிபிள் நாலேஜ் தான் இந்த விசிபிள் ஃபோனை யூஸ் பண்ண வைக்கும். யாருக்காவது புரியுதுங்களா? ஒரு டிவி, அது ஒரு பொருள். அதை ஆன் பண்ண தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு அருள். பொருளை அருளாக்கும் வரம் ஞானம். உன்னுள் உயிராயிருக்கும் ஒரு கருவினை வெளிக்கொண்டு வந்த உயிர், அந்த ஞானம் உனக்கு வரும். உண்மையான ஆன்மீகவாதி ஒரு நல்ல ஃபேமிலி மேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலி மேனோ நல்ல ஆன்மீகவாதி தான். அதை முதல்ல ஒத்துக்கணும். இன்னைக்கு போய் உட்காந்து யோசித்து பாரு. சத்தியமாக நீ ஒன்றா சாவ போகிறது, ஒன்றாவது வாழுங்க. உன் பொண்ணு ஜாதகத்தை ஏதோ ஒரு தர்ந்த முனைகிட்ட போய் எடுத்துன்னு போய் காட்டுற, அது உட்காந்த இடத்துல பொண்ணு சரியில்லைங்க, உன் பொண்ணு சரியில்லைன்னு ஒரு தருதலை சொல்லுவான். அதை கேட்டு வருவியா நீ? நம்பலாமா? உங்கள் பசங்க ஆஸ் ஆஃப் நோ எப்படி வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்கள் பசங்க நல்லா தான் வாழ்வாங்க நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எழுதிட்டேன். என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், யூ ஆர் மை பிளஸ்ட். நீ வளர்ந்து வந்த உடனே நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்தன்னு உலகத்துக்கு தெரியும் கண்ணு. நீ கஷ்டப்படும் போது உன்னை மதித்த ஒரே உயிர் உனக்கு தெரிய வேணாம்? உனக்கு அது புரிய வேணாம்? எனக்கு இதான் ஆன்மீகம். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நீ கடவுளை தேடு. ஆனால் உனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீ தேடுறதுக்கு முன்னாடி கடவுள் உன்கிட்ட வந்து நிற்பான். இப்படி நீ வாழ ஆரம்பிச்ச. இந்த உலகத்தில் கஷ்டமான வேலையே கிடையாது. நீ அந்த வேலையை செய்ய கற்றுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிட்ட. ஏன் கிராமத்துக்கு வாங்க, ஏன் ஊருக்கு வாருங்க. வெள்ளூர் திருவண்ணாமலைன்னு சுத்தின பையன் நான். அந்த தோப்புக்கே ஓனரு. ஒரு கிணறு இருக்கும். அந்த குட்டி குழந்தை அந்த கிணறு கிட்ட வரும். குட்டி குழந்தை கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 13 வயசு. மாடம் வச்சுன்னு போகும்போது வரப்பால இருக்குது. அது கிணறு இருக்குடா, கிணறு இருக்குடா. அங்கேருந்து பதறாங்க. ஏன் கிணறு அங்கே இருக்குமா? 13 வயசு பையன் இங்கே தான் இருக்கான். ஏன் கிணறு அங்கே இருக்கும் போதே அவனை பெற்றவங்க கிட்ட போகாதன்னு சொல்கிறாங்க? கிணறு இருக்கா இல்லை அவனுக்கு நீச்சல் தெரியாதா? எத்தனை பேர் கனெக்ட் ஆகுது? அது 7 வயசு வாண்டு. அது ஓடி போனால் கூட பதறவே மாட்டாங்க. ஏன்? அது என்ன தெரியும்? நீச்சல் தெரியும். இப்போ பிரச்சனை கிணறா நீச்சல் தெரியாததா? இப்போ அங்கே பயந்ததுக்கு காரணம் கிணறா இல்லை கீழே விழுந்தா கஷ்டப்படுவோன்றதா? ஆனால் கிணறால கஷ்டப்பட்டியா, நீச்சல் தெரியலனா கஷ்டப்படுவியா? இப்போ வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நிறைய கிணறு இருக்க தான் போகுது. நீ கடவுளை என்ன கேட்குற? கடவுளே எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுன்னு. அவர் கிணறெல்லாம் எடுக்க மாட்டார், நீச்சல் தான் கற்று தருவார். கிணறு இருக்க இருக்க நீயே குதிப்ப. அப்ப எங்க பயப்படுறியோ அங்க புடி உன் லைஃபை. ஆஹா, இந்த ஏரியால தான் நான் கத்துக்கணுமா? இந்த ஏரியால தான் எனக்கு குறை இருக்கா? கடவுள்கிட்ட போய் நிக்காத, கிணறு எடுன்னு. உனக்கு அறிவு இருக்கு, ஆனா ஞானம் இல்லை. அறியும் அறிவோடு செய்ததால் அதன் பெயர் அறிவு. கத்துக்குன அறிவை பயன்படுத்தினா அது பேர் ஞானம். இங்க நீச்சல் தெரியாதவன் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீச்சல் கத்துக்க முடியாதவன் இறைவன் படைக்கவே இல்லை. இது வரைக்கும் படைச்சதும் இல்லை. நீ என்ன செய்யறன்னு உனக்கு இவ்வளோ டென்ஷன்? பிளட் சர்க்குலேஷன் நீங்கள் செய்கிறீங்களா? தானா நடக்குது. உங்கள் வீட்லேயே 3 மாடி இருக்குன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி வரணும்னா 4வது மாடியில் டேங்க்ல தண்ணி ஏறினா தானே? 60,000 மைல் ரத்தம் சுத்துதே, யார் பண்ணுறா? இல்லை ரெஸ்பிரேஷனாவது நீங்கள் பண்ணுறீங்களா? அந்த ஆக்சிஜனை பிரித்து உள்ளே வாங்கி CO2 கழிச்சு ஏதாவது பண்ணுறீங்களா? ஆஸ் ஆஃப் நோ இப்போ நடக்குதா இல்லையா? டைஜஷனாவது நீங்கள் பண்ணுறீங்களாயா? நீங்கள் சொல்லுங்கள், டைஜஷனாவது நீங்கள் பண்ணுறீங்களா? சாப்பிட்ணும், அதையாவது நல்லதாக சாப்பிட்ணும், அதுவும் கிடையாது. தட்டில் பார்க்குறீங்க, அந்த பார்த்த ஃபுட்டு நல்ல ஃபுட்டு இல்லைனா ஒதுக்கி வைக்கலாம், அதுவும் பண்ணுறதில்ல. மிருகத்துக்கு ஹெல்த்தி டயட் அன்ஹெல்த்தி டயட்னு ஒன்று இருக்கா? அவ்வளோ வலிக்கும் எனக்கு. ஹெல்த்தி டயட், டயட்டில் அன்ஹெல்த்தி வேறு இருக்குது. இப்போ சாருக்கு நீ எவ்வளோ குத்துன்னு தெரியுமா? எந்த மிருகமாவது தப்பு பண்ணுமா? ஒரு யானை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு தொப்பை போடுமா? இல்லை ஒரு சிங்கம் இன்னைக்கு பைசன் கிடச்சிதுரா அப்படின்னு சாப்பிடுமா எக்ஸ்ட்ராவா?
இல்லை அது பெருமையாவது பேசுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, மச்சான் நேற்று விட்டேன்டா, லெஃப்டில் ஒன்று விட்டேன், ரைட்டில் ஒன்று விட்டேன்டா, பைசனையே வேட்டையாடிட்டேன்டா. மிருகத்துக்கு ப்ரெஃபரன்ஸே இல்லை கண்ணு. உன் வாழ்க்கை அங்கே ஆரம்பி. ஏன்னா மிருகத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு இந்த பைசன் தான் வேணும், இந்த நரி தான் வேணும், கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் தான் வேணும், கேட்குமா? கேட்காதா? எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற பேரில் அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மனசு அந்த வேலையை செய்யும். நீ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவ. அப்போ இனிமேல் ப்ரெஃபரன்ஸோட வாழ்றது தப்பு இல்லை, உன் லைஃபுக்கு தேவையில்லாத ப்ரெஃபரன்ஸோட வாழ்றது தப்பு. இது யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ பயத்துக்கு நான் காரணமா? இல்லை கண்ணு, பயம் வந்தாலே நீ வாழ ஆசைப்பட்டன்னு அர்த்தம். நீ கிணறுக்கிட்ட போகவே தான் பயந்த. ஏன்னா நீ கிணறுக்கிட்ட போகணுன்னு ஆசைப்படவே தான் அதை பார்த்து பயந்த. யாருக்காவது புரியுதா? கிணறு அங்கே இருக்கு, நான் இங்கேயே பயப்படுறேன். ஏன்? நீச்சல் தெரியாது. நீச்சல் கற்றுக்கிட்ட. கிணறு அங்கே இருக்குன்னு பயப்படணும், இல்லை நான் கிணறை பார்த்து குதிப்பேனா? கிணறு பார்த்து குதிப்பேனா? அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் நீச்சல் தெரிஞ்சதோட பிறந்திருக்காங்களா, இல்லை கற்றுக்க முடியுமா? மனுஷனுக்கு அப்படி தான் வாழ்க்கையும். மிருகத்துக்கு நீச்சல் கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்க. எப்படி பொய் சொல்கிறது, எப்படி ஏமாத்துறது, எப்படி கடவுள் பேரை சொல்லி கடவுளுக்கு நான் ரொம்ப ப்ரெஃபரபுள்னு சொல்லி சீட் பண்ணுறது, எப்படி ஒய்ஃபை சீட் பண்ணுறது, எப்படி பசங்களை ஏமாத்துறது. ஆனால் எப்படி வாழ்கிறது? என்னே நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி குறிச்சு உங்களுக்கு இவ்வளோ மெமரி பவர், எப்போவுமே அப்படியே கரெக்டாக எல்லாத்தையும், எப்போ 10 வருஷம் சொன்னது இப்பயும் சொல்கிறீங்கன்னு. நான் சிம்பிள், நான் அறிவாளியாக வாழ்கிறதுக்கு பதிலாக ஞானியாக வாழ ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தேன் என் மெமரி பவர் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு போய் சொல்லி ஞாபகம் வச்சுப்பானே? உண்மையை சொன்னால் ஞாபகமே வச்சுக்க தேவையில்லை, அவ்வளோதான் சூட்சமம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது? அப்போ நான் இப்போ சொல்ல போகிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த மந்திரம் என்ன குருஜி? முதல்ல நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட இருக்கவங்களுக்கு நீங்கள் தொந்தரவு இல்லைன்னா அது ஒரு பெரிய நிம்மதி. பா என்னால் என் புள்ள கஷ்டப்படலப்பா, என்னால் என் புள்ள கஷ்டமும் படாதுப்பா, எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்குறேன், அவங்க சந்தோஷத்துக்கு நானே காரணமாக இருக்கேன். இது சந்தோஷத்துலேயே உச்சக்கட்ட சந்தோஷம். இது நீங்கள் வெயிட் பண்ணுமா? இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. நாளிலிருந்து 4 நாள், டெய்லியும் எத்தனை வாட்டி? 2 வாட்டி. பொருளையும் அருளாக்கும் வரம் பெற்றவன் மனிதன், ஏனெனில் பொருளை அருளாக்கும் வரம் ஞானம். சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொருள், அந்த பொருளை யூஸ் பண்ண தெரிஞ்சால் அது உங்களுக்கு என்ன ஆகும்? அருள். இட் இஸ் a blessing for you. அந்த சிம்பிள்மா, ஒரு கார், அந்த கார் ஒரு பொருளா? அந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்கு, ஓட்டவே தெரில, அப்போ அது பொருளா? உங்களுக்கு வெறும் பொருள் தான். பொருளை நான் பாருங்கள், ரொம்ப டீப்பாக போகிறேன் நான். ஐ பிலீவ் தட் யூ வில் புட் இட் இன் டு ப்ராக்டிஸ். ஓகே, நல்ல கவனிங்க. எந்த விதத்துலையும் நீங்கள் ஏழையோ பணக்காரனோ கிடையாது. நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல இழந்த வாழ்க்கையை மீட்டு பெறணும். நினச்சதோட பெரிய வாழ்க்கையை வாழணும். உன்னால் முடியும், ஏன்னா நீ உயிரோடு இருக்க, நான் சத்தியம் பண்ணி தரேன். ஆனால் நான் சொல்கிறத ஒரு 4 நாளாவது செய்ய முயற்சி பண்ணணும்னு கேட்குறேன். எனக்கு அவ்வளோதான் தேவை. நீங்கள் இங்கே வந்துட்டு போகிறதுல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குப்பா? இட் இஸ் ஜஸ்ட் ஈவினிங் வித் ஆசாஞ்சி, அவ்வளோதான். பட் இட் ஷுட் நாட் பி an ஈவினிங் வித் ஆசாஞ்சி, இட் ஷுட் பி a fortune for லைஃப் டைம். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். able to get that? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ ஒரு பெரிய ஆள் நம்ம உட்காந்தாலும் நினைக்காத கண்ணு. முதல்ல உண்மையான ஆன்மீகவாதி ஒரு நல்ல ஃபேமிலி மேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலி மேனோ நல்ல ஆன்மீகவாதி தான். அதை முதல்ல அந்த ஒரு மன பிரச்சனைக்கு வராதிங்க. குருஜி நான் குடும்பத்தோடு இருக்கேன், நான் ஒன்றும் ஆன்மீகத்துக்கு வரல, அப்போ என்ன அநியாயத்துக்கு போயிட்டியா நீ? சொல்லு ஒரு ஆன்மீகவாதி சொல்லு. அம்பி மிதிச்சு யாரை பார்க்குற நீ? என்னம்மா இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க? ஆன்ட்டியை பார்க்குறீங்க, அருந்ததி தானே. அம்மி மிதிச்சு யாரம்மா பார்க்குறீங்க? அது எங்கே குருஜி பார்த்தேன்? கல்யாணம் பண்ணும்போது என்னோட பொண்டாட்டியை பார்த்தேன். அன்றைக்கி தான் நான் மற்ற பொண்ணுங்களே பார்த்தேன். இத்தனை நாள் இவங்க எங்கே இருந்தாங்கன்னு. இப்படி சிரிக்கிறீங்க, உண்மையா இது? கம் அவுட் மீ, ஜோக்ஸ் அப்பார்ட், கம் டு த சீரியஸ் பார்ட். இந்த சிரிப்பு இருக்கணும் கண்ணு. சும்மா சிரிக்கலாம். நீ தெரியுமா, சும்மா ஒய்ஃப் வீட்டில் வரணுமோ இப்போ மண்டே அப்படி தட்டி விட்டு போகலாம். ஏன்னு கேட்டால் கருமா அப்படின்லாம். நீ உங்கள் ஹஸ்பண்ட் சீரியஸாக திட்டும் போது நீ உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து கண்ணடிக்கலாம், தெரியுமா அப்படின்லாம். அதை மீறி உங்கள் ஹஸ்பண்ட் திட்டினா அது வேஸ்ட். அது
சொல்லுங்கள். உங்கள் பொண்டாட்டி உங்களை அசிங்கமாக கேட்குறாங்க, உனக்குலாம் அறிவு இருக்கா, எங்கள் அப்பனுக்கு அறிவே இல்லை, உனக்கு போய் கட்டி கொடுத்தான் பாருங்க. டக்கு நீங்கள் கண்ணடிக்கலாம். கடைசியாக எப்போ கண்ணடிச்சிங்க உங்கள் பொண்டாட்டி பார்த்து சொல்லுங்கள். கடைசியாக பொண்டாட்டி பார்த்து எப்போ கண்ணடிச்சிங்க? இத்தனை பேருக்கு கண் இருக்கா இல்லையா? இப்போ நானே இதை ஒரு மந்திரமாக கற்றுத்தரேன். டியூஸ்டே லெஃப்ட் ஐ அடிச்சிங்கன்னா சுக்கிர ஓரையில் சனி பகவான் உங்களுக்கு எல்லாம் போயிடும். சத்தியமாக செய்வேன், நீ பைத்தியம் மாதிரி செய்வேன் தெரியுமா? பொண்டாட்டி நிற்க வச்சு ஊன்னு அடிச்சுன்னு இப்போ நீங்கள் சிரிக்கிறதுக்கு காரணம் நான் அடிச்ச ஜோக்கா? உங்கள் மனசுலேருந்து உங்கள் மைண்ட் வாய்ஸ் முட்டா பையில நம்ம தான்டா சொல்கிறேன். நான் அப்புறம் வரேன். இன்றைக்கி முதல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி கூப்பிட்டு கண்ணடிங்க. உங்கள் பொண்டாட்டி கூப்பிட்டு கண்ணடிங்க. இல்லை எப்போ அடிக்க போகிறீங்க? கண்ணு செக்ஸுக்கு தான் கண்ணு, உடலில் பலமும் வயசும் வேணும். ரொமான்ஸுக்கு உறவு மட்டும் போதும். இன்னும் உனக்கு காசு இல்லை நான் ஒத்துக்கிறேன், கடன்காரன் ஆகிட்ட ஒத்துக்கிறேன், புள்ள சரியில்லை ஒத்துக்கிறேன். யாரோ பெத்த பொண்ணு ரத்தம் சொந்தம் இல்லாத ஒரு உறவு உன்னோட ரத்த சொந்தத்தை உருவாக்குது. அதுதான் நான் உன் குலதெய்வம். அதை கரெக்ட் பண்ணி எல்லாம் கரெக்ட் ஆகும். சத்தியமாக கரெக்ட் ஆகும். சூரியன்லேருந்து வர ரேடியேஷனை நம்புற, சந்திரன்லேருந்து வர ரேடியேஷன் நம்புற, சுக்கிரனை நம்புற. குருஜி வைரமுதிரம் போட்டுக்கணும் குருஜி, இப்போ சுக்கிரதாசன போட்டுக்க, வாயில் போட்டுக்க, ஸ்வைன்னு கிளிக்கிட்டோம். சொல்லு. அந்த பொண்டாட்டி மனசுலேருந்து ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் உன்னை காப்பாற்றும். அதுதான் சத்யநாராயண பூஜைவா? அது சயின்ஸா? அதை பௌர்ணமிக்கு மட்டும் செய்கிறது கிடையாது, டெய்லியுமே செய்யணும். பா நம்ம பீஸுன்னு ஆயிடுச்சு, நல்லா இருந்து தொலைட்டோம், அவ்வளோதான். அது இப்போ பார்க்கலாம் நீ எப்படி அடிபடுற சாவரன்னு. நான் எழுதி தரேன். இப்போ நான் சொல்கிறத 4 நாள் பண்ணுங்க, 4 நாள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. ஐயா 4 நாள் பிரச்சனை வரல, அப்போ டெய்லியும் செய்ய ஆரம்பிச்சிரு. போங்கய்யா. நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒன்றா சாவ போகிறது இல்லையா? இன்றைக்கி போய் உட்காந்து யோசித்து பாரு. சத்தியமாக நீ ஒன்றா சாவ போகிறதில்ல. ஒன்றாவது வாழுங்கய்யா. அப்புறமா நோட்டலாம் இந்த குருஜி அந்த குருஜின்னு அதெல்லாம் வேணாம். எப்பெல்லாம் ஏமாந்து அழிஞ்சு போகுது. எங்கே போனாலும் சாமியார்கிட்ட போகிறீங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப், they will take care of your wife. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. என்னென்ன டவுட்டு? நீங்கள் கருப்பு சொக்கா போட்டுருக்கீங்க, நான் ஓப்பனாக சொல்ல முடியும். 2 நாள் அதே போட்டுக்கலாம், அழுக்கு தெரியாதுன்னு. இப்பெல்லாம் பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது கண்ணு. ஐ எம் ஷேரிங் வித் ஃபன். வாட் ஐ எம் ஷேரிங் இஸ் நாட் ஃபன். போ, உன் பொண்டாட்டி கையை புடி, சும்மா உக்காரு. நான் பேச சொல்லலை, இன்னைக்கு அந்த மகா மந்திரத்தை சொல்லு. பொருளையும் அருளாக்கும் வரம் ஞானம். ஐயா என்கிட்ட ஃபோன் இருக்கு, அது ஒரு பொருள். அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் அது அருள். யாருக்காவது புரியுதுங்களா? அப்போ அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரிய, ஒரு ஃபிசிக்கல் ஃபோன், இந்த ஃபிசிக்கல் பாடி உள்ள இருக்க இன்விசிபிள் நாலேஜ் தான் இந்த விசிபிள் ஃபோனை யூஸ் பண்ண வைக்கும். யாருக்காவது புரியுதுங்களா? ஒரு டிவி அது ஒரு பொருள், அதை ஆன் பண்ண தெரிஞ்சாதான் அது உங்களுக்கு அருள். பொருளை அருளாக்கும் வரம் ஞானம். உன்னுள் உயிராயிருக்கும் ஒரு கருவினை வெளிக்கொண்டு வந்த உயிர் உன் உறவு. அந்த ஞானம் உனக்கு வரணும். குருஜி அவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுக்க முடியும்? இது வரைக்கும் நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம். சீரும் சிறப்புமாய், கூடியும் கொடுத்தனமாய், அன்பும் ஆனந்தமாய், பண்பும் பயணமாய், சீரும் சிறப்புமாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனால் சிறப்பாக இருக்கியா? இந்த வசதி இல்லைன்னு சொல்ல ஒருத்தன் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவன் 7 சீரீஸில் அவன் பிள்ளைய டயாலிசிஸ் கூட்டின்னு போகிறான். அந்த குழந்தை வசதியான குழந்தை, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்களா? சீரும் சிறப்புமாய், கூடியும் கொடுத்தனமாய். குடியும் கொடுத்தனமாய் இல்லை, கூடியும் கொடுத்தனமாய். 10 பேர் சேர்ந்து ஒரு ரூமில் இருக்கலாம், அது குடும்பம் கிடையாது. 2 பேர் ஒரு வீட்டில் வாழலாம். என்னப்பா சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியா? கூடியும் கொடுத்தனமாய், அன்பும் ஆனந்தமாய். உண்மையிலே உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் பெஸ்ட் லவ்வர்ஸாக இருக்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால், இல்லை ஒருத்தர் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணால் உங்களால் கூட இருக்க முடியாது. யாராவது ஒருத்தங்களுக்கு புரியுதா நான் பேசுறது? அந்த வழி வெளியே தெரிய போகுதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியாது கண்ணு. அன்பும் ஆனந்தமாய், கடைசியில் பண்பும் பயனுமாய். ஞானமே முக்கியம் கிடையாது. ஏன் நான் இப்போ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டேன், திமிரா சுத்துறது, நான் பயங்கரமாக சொத்து சேர்த்துட்டேன், திமிரா சுத்துறது.
அதெல்லாம் சந்தோஷம், பெருமை. அதை அனுபவிக்கிறதுக்கு இவங்க இருக்க வரைக்கும் தான் நமக்கு அருமையே. பண்பும் பயனுமாய். உன்னால பயன் நிச்சயமா இருக்கு. வசதியாக தான் உங்க குடும்பத்தை வச்சுக்கிறீங்க. கொஞ்சம் பண்போடு இருங்க. இனியதொரு குடும்பத்துடன் இன்பமாய் வாழ்ந்திட வலியதொரு வினை செய்யும் யோகத்தை பயின்றிட வல்லமை தாராயோ பெருமானே அருளாலா. பெருமானே, பெருமாள் இறைவனே, ஏக இறைவனே. அதான் இப்ப நான் தரப்போறேன். கடவுள் சக மனிதனை மதிக்க தான் சொன்னான். ஜீவன் சிவனானா. அப்ப சாதாரண பொருளே ஞானம் வந்த உடனே அருளா மாறிடும். இவங்க உயிராவே உங்களோட இருக்காங்க. அவங்கள நீங்க பொருளா ட்ரீட் பண்ணலாமா? அருளா ட்ரீட் பண்ணலாலும் பொருளா ட்ரீட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஐயா, நான் அவங்கள அருளா ட்ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுன்ற. நான் இன்னைக்கு கூப்பிடு, ஒய்ஃபை கூப்பிட்டு வாங்க, உங்க முகத்தை பார்த்து சொல்லு, அம்மா கண்ணு, ஐ எம் பிளஸ்ட். என்ன சொல்லுவேன்? ஐ எம் பிளஸ்ட். ஓ, இதுதான் அந்த விவாகமா? இதுதான் கல்யாண வைபோகமா? சினர்ஜி அது பேரு. இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்தா டிவோர்ஸ் வருமா? சொல்லு. நீ அந்த ப்ரிப்பரேஷனை பார்த்த உன் பொண்ணு ஜாதகத்தை ஏதோ ஒரு தண்ட முன்னிட்டு போய் எடுத்துன்னு போய் காட்டுற. அது உட்காந்த இடத்துல பொண்ணு சரியில்லைங்க, உன் பொண்ணு சரியில்லைன்னு ஒரு தருதலை சொல்லுவான். அதை கேட்டு வருவியா நீ? நம்பலாமா? உங்க பசங்க ஆஸ் ஆஃப் நோ எப்படி வாழ்றாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க பசங்க நல்லா தான் வாழ்வாங்க நீங்க நம்பிட்டீங்கன்னா அவங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எழுதி தரேன். இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் போடுன்னு கெஞ்சுறேன். யாருக்கெல்லாம் புரியுது? அந்த ஃபவுண்டேஷன்ல முதல் ஃபவுண்டேஷனே இன்னைக்கு நம்மளோட உறவுன்னு ஆயிடுச்சு கண்ணு. அவங்கள போய் கையை பிடிச்சி சொல்லு, ஐ எம் பிளஸ்ட். வாட் am I? ஐ எம் பிளஸ்ட். யூ ஆர் மை பிளஸிங். சொல்லி பாரு, வாழ்க்கை எப்படி மாறுன்னு பாரு. இதை கேட்டு சந்தோஷப்படாத ஒரு உயிர் இந்த உலகத்தில் கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் உங்களை திட்டுறாங்க டக்குன்னு, ஏங்க ஐ எம் பிளஸ்டுங்க, சும்மா டென்ஷன்ல ஐ எம் பிளஸ்டுங்க, யூ ஆர் மை பிளஸ்ஸிங்க. அது மீறி திட்டுவாரு. உங்க ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்குறீங்க, சொல்லுங்க ஐ எம் பிளஸ்டுமா, யூ ஆர் மை பிளஸ்ஸிங். இது 2 வாட்டி டெய்லியும். அதுக்குன்னு போயிட்டு அப்படியே அநியாயத்துக்கு வேற வா குருஜி சொன்னார், ஐ எம் பிளஸ், யூ ஆர் மை பிளஸ்ஸிங், ஐ எம் பிளஸ், யூ ஆர் மை பிளஸ்ஸிங். பிளஸ்ஸிங்காடா நீ? எப்போ சொல்லியிருக்கீங்க கடைசியா? நீ சரியில்லை, உனக்கு அறிவு இல்லை, கொஞ்சம் கூட புத்தி இல்லை, இவ்வளோ வருஷம் புரிஞ்சுக்கிறியா, எப்போ திருந்துவ? சூப்பர். என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? ஐ எம் பிளஸ்ட், ஐ எம் பிளஸ்ட், யூ ஆர் மை பிளஸ்ஸிங். நீ வளர்ந்து வந்த உடனே நீ எவ்வளோ பெருசாக வளர்ந்தன்னு உலகத்துக்கு தெரியும் கண்ணு. நீ கஷ்டப்படும் போது உன்னை மதித்த ஒரே உயிர் உனக்கு தெரிய வேணாம்? உனக்கு அது புரிய வேணாம்? எனக்கு இதான் ஆன்மீகம். இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நீ கடவுளை தேடு. ஆனால் உனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீ தேடுறதுக்கு முன்னாடி கடவுள் உன்கிட்ட வந்து நிற்பான். இப்படி நீ வாழ ஆரம்பிச்ச. இன்னைக்கு சொல்லுங்க. அதனால தான் ஸ்டார்டிங்கில் கேட்ட எத்தனை பேர் ஃபேமிலியோட வந்தீங்கன்னு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். எனக்காக இப்போ சொல்லுங்க, ஐ எம் பிளஸ்ட். ஐ எம் பிளஸ்டுன்றது இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக உலகத்தில் சொல்லியிருக்கவே முடியாது. நான் வேற ஏதாவது கேட்டேன், ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட், ஐ எம் மெஸ்ட், அப்படியே கேட்டேன். ஐ எம் டிப்ரெஸ்ட், அப்படியே சொன்னேன். ஐ எம், அது கொஞ்சம் நல்லா சொல்லலாமா? ஐ எம் பிளஸ்ட். இப்போ யார் கூடலாம் சிலர் ஃபேமிலியோட வந்திருப்பீங்க, சிலர் ஃபேமிலி இல்லாமல் இருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல. யாரெல்லாம் ஃபேமிலியோட வந்தீங்களோ இப்போ சொல்லுங்க அவங்கள பார்த்து, யூ ஆர் மை பிளஸ்ஸிங், யூ ஆர் மை பிளஸ்ஸிங், நாட் அக்செப்டட். ஐ வாண்ட் இட் வித் எனர்ஜி. ஐ எம் பிளஸ்ட், யூ ஆர் மை பிளஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கலாம், சொல்லுங்க மச்சான் ஐ எம் பிளஸ்ட், யூ ஆர் மை பிளஸ்ஸிங். ஆனால் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்கும், குருஜி நான் குருஜி இவனை போய் எம் புரியுதுங்களா? ஏன்னா மென்னால் ஹாப்பியாக சொல்ல முடியுது. அந்த உமனுக்கு அந்த பாருங்க, தாய்க்குள்ள மூஞ்ச பார்த்தா அவ்வளோ டென்ஷன் ஆடுவாங்க. வந்ததுலேருந்து கரெக்டாக பேசினா அந்த மனுஷன். திடீர்னு என்ன தைரியம் இருந்தால் என் ஹஸ்பண்டை பார்த்தா ஐ எம் பிளஸ்ட், யூ ஆர் மை பிளஸ்ஸிங் சொல்கிறேன். பிளஸ்ஸிங்கா இது? எனக்கு எவ்வளோ தப்பை செஞ்சு வச்சிருக்கு எனக்கு தானே தெரியும். இந்த கட்டை எவ்வளோலாம் நான்சென்ஸ் பண்ணியிருக்கு எனக்கு புரியுது கண்ணு. நம்ம கட்டன் ஆயிடுச்சு. இது நீங்கள் செஞ்சிருவீங்க.
இதே இங்கே நான் உட்காந்து உங்களோட எல்லா கஷ்டமும் தீந்துடும், பண கஷ்டமா, அந்த குபேரே மேலையில் அப்படியே ஒரு 10 அடி உயர்த்தி அங்கே ஈசானி மூலையில் அப்படியே மூளை கெட்ட தினமாக ஏதாவது பண்ணுங்கன்னா சின்சியராக செஞ்சுருப்பேன். உங்களோட வாழ்ந்து குழந்தை பெற்ற ஒரு பொண்ணையோ புருஷனையோ பார்த்து ஐ எம் பிளஸ்ட், யூ ஆர் மை பிளஸிங் சொல்ல சொன்னால் அப்படியே முழிக்கிறீங்க. கஷ்டப்பட்டாவது 4 நாள் சொல்லிடுங்க, கஷ்டப்பட்டாவது 4 நாள் சொல்லிடுங்க. அவங்க எல்லாரும் அதுக்கு தகுதியானவங்களான்னு எனக்கு தெரியாது. இதை சொல்ல ஆரம்பிச்சதால 4 நாள் அவங்கள தகுதியானவங்களா இறைவன் மாற்றி காட்டுவான். இதை நான் செய்கிற சத்தியம்.